ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அந்த காம்பவுண்டை நல்லா ரீட் பண்ணுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சின் காம்பவுண்ட் வந்து இருக்குது. எப்பவுமே பென்சின் இருந்துச்சு அப்படின்னா பென்சின் வந்து முதல்ல ட்ரா பண்ணிக்க, ஓகேவா? அது கொஞ்சம் பார்க்கறது வந்து நல்லா இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல பென்சின் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிடுறோம். அப்புறம் பென்சில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பென்சின் கூட வந்து ஒரு CH வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆயிருக்குது. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு CH வந்து அட்டாச் ஆயிருக்குது. அந்த CH வந்து நமக்கு என்ன ஒரு புரோமினும் நமக்கு வந்து அட்டாச் ஆயிருக்குது. புரோமின் வந்து அட்டாச் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு CH2 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CA வந்து இருக்குது. 3 மெத்தில் குரூப் வந்து இருக்குது. இங்கே ஒரு மெத்தில் குரூப் வந்து இருக்குது. இங்கே ஒரு மெத்தில் குரூப் வந்து இருக்குது. இங்கே ஒரு மெத்தில் குரூப் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இதில் என்ன பார்த்தீங்கன்னா அலிஃபாட்டிக்கும் இருக்குது, அரோமேட்டிக்கும் இருக்குது. அப்போ அது எதை மெயின் செயினை நம்ம கன்சிடர் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதில் கார்பன் அதிகமாக இருக்குதோ அதான் நமக்கு வந்து மெயின் செயின். இங்கே நமக்கு வந்து 6 கார்பன் வந்து இருக்குது. இங்கே நமக்கு என்ன இருக்குது 1 2 3 4 தான் இருக்குது மெயின் செயினில். அப்போ நம்ம வந்து அரோமேட்டிக் வந்து நம்ம மெயின் செயினாக எடுத்துக்கலாமானா எடுத்துக்க கூடாது. இங்கே வந்து புரோமினை தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனல் குரூப் வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஆக்சுவலி புரோமின் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் கிடையாது, அது வந்து ஒரு சப்ஸ்டியூட் தான். பட் என்னது இங்கே புரோமின் வந்து இருக்கனால ரியாக்டிவ் குரூப் வந்து இங்கே புரோமின் வந்து இங்கே இருக்கனால அலிஃபாட்டிக் வந்து நம்ம வந்து மெயின் செயினாக வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே நம்பரிங் வந்து கொடுக்கணும். அப்போ நம்பரிங் நம்ம எப்படி கொடுக்கலாம்? இப்போ இதான் நம்ம வந்து மெயின் செயின் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் இல்லையா? அப்போ சூஸ் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணால் நம்ம நம்பரிங் வந்து நமக்கு வந்து கொடுக்கணும். அப்போ நம்பரிங் நமக்கு எப்படி கொடுக்கலாம்? ரைட் டு லெஃப்ட்டும் கொடுக்கலாம், லெஃப்ட் டு ரைட்டும் கொடுக்கலாம். அப்போ இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன். இது ரைட் டு லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன். அப்போ எனக்கு மேலே இருக்கிற சிஸ்டத்தை யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட்டர் நம்பர்லாம் நம்ம ஆட் பண்ணி பாருங்க. இங்கே நமக்கு வந்து ஃபினைல் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டியூட்டாக தான் இருக்கும். பென்சின் ரிங் நமக்கு வந்து சப்ஸ்டியூட்டாக தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் பொசிஷனில் 2 இருக்குது. அப்போ நமக்கு என்ன தேர்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து 2 இருக்குது. ஓகே, ப்ளஸ் நமக்கு என்ன பண்ணால் ஃபோர்த் பொசிஷன் வந்து நமக்கு வந்து இருக்குதா? ஃபோர்த் பொசிஷன் இது என்ன இருக்குது? இல்லை ஃபோர்த் பொசிஷன் நமக்கு வந்து இல்லை. அப்போ 1 + 1 3 + 3ன்னு இருக்குது. அப்போ நமக்கு வந்து வேல்யூ நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6 + 2 8 வந்து வருது. ஓகே, இது நம்ம என்ன கொடுத்துருக்குறோம்? மேலே இருக்கிற சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். கீழே இருக்கிறத கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனில் 2 மெத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்போ 2 + 2 + 4 + 4 நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 8 வந்து நமக்கு வந்து வருது இல்லையா? அப்போ நமக்கு என்ன மேலே இருக்க, அப்போ இது இதான் நமக்கு வந்து கரெக்ட். அப்போ இதுன்னு கரெக்டாக நமக்கு வந்து மேலே இருக்கிற சிஸ்டம் தான் நமக்கு வந்து கரெக்ட். அப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் நமக்கு எனக்கு வேணா புரோமின் வந்து இருக்குது இல்லையா? அப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து 1 புரோமோ. ஓகே, 1 புரோமோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் ஃபினைல் வந்து இருக்குது. MnOP. எம்முக்கு அப்புறம் தான் P வரும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன 3,3 டைமெத்தில், 3,3 டைமெத்தில், அப்புறம் 1 ஃபினைல். பென்சின் வந்து சப்ஸ்டியூட் ஆகும்போது நம்ம ஃபினைல் வந்து வரும். அப்போ மொத்தமாக எத்தனை கார்பன் அட்டம் வந்து இருக்குது? 4 கார்பன் அட்டம் வந்து இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பியூட்டேன் வந்து நம்ம வந்து எழுதுவோம். ஸோ இதான் நமக்கு வந்து IUPAC நேம். இது வந்து பார்த்தீங்கன்னா அல்கைல் தான். ஃபங்க்ஷன் குரூப் வந்து நமக்கு புரோமின் நமக்கு எங்கே இருக்குது? அல்கைல தான் இருக்குது. அப்போ அல்கைல் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து பிரைமரியா செகண்டரியான்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்டரி. ஓகே, செகண்டரி கிளாசிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து வரும்.